வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டோடையில் நம்ம வந்து 5 அப்டேட் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மோடி பொங்கல் அடுத்த நிகழ்ச்சி 3வது மோடி பொங்கல் வந்து கொண்டாடிருக்கார் அண்ணாமலை அவர்கள். தென்காசியில் அனந்தன் ஐயாசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் அங்கே வந்து ஒரு 20 மினிட் ஸ்பீச்சு, அதோடைய ஹைலைட்ஸ் வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் அந்த மதுபான விற்பனையில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்குது திமுக அரசுலேருந்து. அதை வந்து கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து 2வது அப்டேட்டு. மூணாவது, லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் 10 மினிட்ஸ் பிரியாணி ரேஸ் அப்படின்ற தலைப்பில் அண்ணாமலை அவர்கள் ஒரு இப்போ டைம் பவுண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அது. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து தமிழாக்கம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து 3வது அப்டேட்டு. 4வது, ராகுல் காந்தி அவர்கள் கூடலூரில் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போயிட்டு குழந்தைங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதில் ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சு அவருக்கும் காங்கிரஸுக்கும். அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணி அதை பற்றின ஒரு அறிக்கை வந்து 4வது அப்டேட்டு. 5வது, 2-3 புது ரயில்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விட்டுருக்குறாங்க, அமிர்த பாரத்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 5 தான் வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலைல டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் டெய்லி ஈவினிங் ஜியோ பாலிடிக்ஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த 2 அப்டேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல அந்த தென்காசி ஹைலைட் ஸ்பீச்சோட ஹைலைட் சொல்லிடுறேன். அண்ணாமலை போய் ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கி நானும் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லி போகிறதா இருக்குது. அவர் வந்து முதல்ல டெல்லி போயிட்டார். நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணுன்றக்கா வந்திருக்கேன், இதை முடிச்சுட்டு நான் உடனே டெல்லி கிளம்பணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ரூமர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அண்ணாமலை அவர்களையும் நயனார் அவர்களையும் தனியாக டெல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரூமராக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நானே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து தென்காசியில் இருக்கிற சிறப்புகள் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஒரே இடத்துல 3 பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க. அதாவது வெண்ணி காலடி, புலித்தேவர், ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சாதனை கிடையாது. நான் எங்கேயுமே இந்த மாதிரி 3 பேர் ஒரே இடத்துல இருந்து நான் பார்த்ததில்ல. இன்னும் பக்கத்தில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், வாஞ்சிநாதன் அவர்கள் செங்கோட்டையில் தான் இருந்திருக்கிறாரு. பாரதியார் அவர்கள் வந்து கடையத்தில் தான் பயங்கரமான சக்தி வாய்ந்த வரிகள்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னாலே அதெல்லாம் வந்து இந்த கடையத்தில் வச்சு எழுதிக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் வந்து தென்காசி. புண்ணிய பூமி, அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற இடம், அப்புறமா வந்து பராக்கிரம பாண்டியன் கோயில் கட்டின இடம். அந்த மாதிரி தென்காசி ரொம்ப புண்ணியமான பூமி. இந்த பூமி வந்து நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல மக்களாக உங்களுக்கு சேவை பண்ணக்கூடியவங்களா அப்படி பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது அரசியல் இடம் கிடையாது, ஆனால் அரசியல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் வந்து நம்ம ஊரையே தீர்மானிக்குது. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் தென்காசியில் 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோதான் இல்லை. இந்த பச்சை பசையில் இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து செண்பகவல்லி அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணி. அந்த செண்பகவல்லி அணை வந்து 1933 கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தண்ணி பங்கீடு வச்சுக்கிட்டாங்க. இங்கே கொஞ்சம் முல்லை பெரியா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் தண்ணி வந்து இப்போ வர்றதில்லை. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குறுக்கடாக அதை வந்து காட்டு பக்கமாக அதை வந்து திசை திருப்பி இங்கே தண்ணி கொடுக்காமல் இருக்கிறாங்க. கேட்டால் அந்த அணை வந்து சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. காமராஜர் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து 1960களில் அதில் பிரச்சனை வரும்போது அவர் அதை சரி பண்ணார். அதுக்கப்புறமா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுமே வந்து இது சரி பண்ணுறதுக்காக பணம் ஒதுக்கீடுலாம் பண்ணார், பணம் கொடுத்தாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து இது சரிப்படியாக பண்ணல. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு 5 முறை கேரளா போயிருந்தார். ஆனாலுமே அந்த பினராயி விஜயன் சிஎம்மை பார்த்து இதை பேசி இங்கே நம்ம வாசுதேவன் நல்லூருக்கு இந்த பகுதிக்கு தண்ணி கொண்டு வர வைக்கிறதுக்கு எந்த வேலையுமே அவர் பண்ணலை. அப்போது இது வந்து நம்மளுக்கு தெரியுது, திமுக ஒரு இது கூட பண்ணல, ஒரு துரும்பு கூட அசைக்கலை. அவங்களோட வாக்குறுதி கூட 84வது வாக்குறுதியில் இது கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நான் செண்பகவல்லியை சரி பண்ணி தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க 5 வருஷம் எதுவுமே பண்ணலை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லபடியாக வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க. அப்புறம் வந்து கனிம வள கொள்ளை வந்து அவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கு இந்த பகுதியில், ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து. இப்போ கூட ரீசெண்டாக கடையத்தை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிற திமுகவுடைய சுற்றுப்புற சூழல் விங்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து, நான் திமுகவில் இருக்கிறேன், ஆனாலுமே திமுகவால் இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியல, அதனால் என்னால் இந்த இதில் இருக்க முடியலன்னு சொல்லி வேலையை, அதாவது அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, திமுகவில் கூட நல்லவங்களாம் இருக்காங்களே, திமுகவில் கூட மனசாட்சிக்கு பயந்தவங்களாம் கட்டுப்பட்டவங்களாம் இருக்காங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுனால எல்லா பக்கம் நல்லவங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, இங்கே வந்து புளியங்குடி லெமனுக்கு வந்து ஜியோ டேக் வேணும்னு சொல்லி நம்ம நினச்சோம். நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அந்த ஜியோ டேக் வாங்கியாச்சு. எங்களோட அம்மா கூட இந்த மாதிரி என்னோடய தோட்டத்தில் வந்து மரம் வைக்கணும்னு சொன்னாங்க. நான் உடனே புளியங்குடியிலேருந்து ஒரு 300 எலும்புச்சை கன்று போய் நாங்கள் நாற்று நட்டியிருக்கிறோம். அதனால் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜியோ டேக் வாங்கின மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னால், ஆட்சிக்கு வரும்போது
எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உதவியோட செண்பகவல்லி அணையும் நம்ம சரி பண்ணி இங்கே தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் யோசித்து நல்லவங்களாக பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையோட அந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறாரு. எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு 2 அப்சர்வேஷன் வச்சுக்கோங்களேன். அனந்தன் ஐயாசாமிங்கிறவங்க வந்து உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக போய் பாருங்கள். அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு, லிங்க் கூட ஒரு சில ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு டேலண்டட், அவ்வளோ ஒரு பொக்கிஷம் இளைஞர். இன்டெல்லோடைய நிறுவனத்தில் வந்து ரொம்ப காலம் பணிபுரிந்தவர், படித்த சாதித்த ஒரு இளைஞர் வந்து அரசியல் இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். இந்த நிகழ்ச்சியுமே பயங்கர பிரில்லியன்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து இதை முடிச்சு டெல்லி போகிறார் போல். அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், வர்ற வழியிலேயே அவர் அங்கேருந்து மேடைக்கு வர்ற வழியிலேயே இந்த உரி அடிக்கிற இது வச்சுருக்கிறாரு. அந்த உரி அடிக்கிறதுல ஒரு முக்கியமானது நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல, அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த உரி அடித்தோடனே பக்கத்தில் இருக்கவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், துள்ளி குதிச்சார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னொரு டைம் இதை ப்ளே பண்ணி அவரோட பாருங்கள். ஸோ இதாக வந்து அந்த தென்காசி ஃபங்க்ஷனுடைய ஹைலைட்ஸ். அடுத்தது அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டு. கோயம்புத்தூரில் பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக தேதி காலாவதியான மதுவை டாஸ்மாக் கடைகளில் விற்பனைக்கு திமுக அரசு வைப்பித்திருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்களின் உயிர் உடல்நலம் குறித்து சிறிதளவும் அக்கறை இல்லாமல் வருமானம் வந்தால் போதும் என்ற ஒரே நோக்கம் கொண்ட திமுக அரசின் இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மது விற்பனை மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வருவாய் ஈட்டும் திமுக அரசு குறைந்தபட்சம் விற்பனை செய்யும் மதுவின் தரத்தை கூட பாதுகாக்க தவறுவது திட்டமிட்ட குற்றம். காலாவதியான மதுவை விற்பதால் பாதிக்கப்படுவது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்பமோ அல்லது திமுக அமைச்சர்கள் குடும்பமோ அல்ல, அப்பாவி பொதுமக்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமே. பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதலமைச்சருக்கு அருவருப்பாக இல்லையா? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது வந்து பல லெவல்ஸில் தப்பு. சாராயம் ஊரில் விற்க விடுறதே தப்பு, அரசாங்கமே நடத்துறது அடுத்த தப்பு. இதுக்கு வந்து நீங்கள் டார்கெட் வச்சு அதிகமாக புஷ் பண்ணுறது 3வது தப்பு. அதில் வந்த மாதிரி காலாவதியானதை போட்டால் அதுக்கு அடுத்த லெவல் தப்பு. அப்படி பாருங்களேன், எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது. இப்போ எல்லா லெவல்லையும் தப்பு நடந்தது. ஏற்கனவே அந்த டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட்டில் பார்த்தோம், வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கிற தப்பு, அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாமல் இருக்கிறது தப்பு, அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது தப்பு, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறது அதோட தப்பு. இப்படி இந்த இவங்களோட க்ரைம் ரேட்லாம் பாருங்களேன் மேலே மேலே தான் போய்கிட்டே இருக்குது. அடுத்த பதிவு வந்து ராகுல் காந்தி அவர்கள் கூடலூரில் ஒரு ஸ்கூலில் பேசினது. கூடலூர் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, அதில் கோட்டு சூட்லாம் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. கேட்குறாரு சமமான வாய்ப்பா எஜுகேஷன்லேயே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்ல எஜுகேஷனில் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, முதல்ல வந்து என்ன பண்ணோன்னா ஸ்கூலை வந்து தனியார் நிறுவனம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுது, ஐயோ நம்ம இருக்கிறதே தனியார் நிறுவனம் தானே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகிட்டு, ஸ்கூல் வந்து தனியார் ஸ்கூல் இருக்கலாம், தனியார் காலேஜ் இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும், நல்லபடியாக படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்கணும், அரசாங்கம் வந்து அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும், அதுக்கு நல்லபடியாக வந்து எஜுகேஷன் நடத்தணும். இதுதான் வந்து முதல் பதில். இது அண்ணாமலை அவர்கள் சொல்லி இந்த மாதிரி நீ இருக்கிறதே ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே போய்ட்டு நீ ப்ரைவேட் ஸ்கூலை பற்றி தப்பாக பேசினதுக்கப்புறம் தான் உனக்கு ஞாபகம் வருது, ஐயோ தப்பாக பேசுச்சு, அப்புறமா நீ வந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ணுறீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இங்கே வந்து திமுக காரங்க அமைச்சர்கள் மந்திரிகளே வந்து அவ்வளோ தூரம் ப்ரைவேட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளோ பரிதாபமான நிலையில் இருக்குது, அது தெரியாமல் நீங்கள் வந்து செல்ஃப் கோல் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு. And I am studying in 9B St. Thomas English High School. I wanted to ask you that what steps do you take to provide equal opportunities to all students with beside their background? You mean in education? No, everything. Everything. Well, first of all, you need to have a good education system, and I believe that education should not be extremely expensive. Education should not be privatized. There can be private schools and colleges, but there is a role for good quality government education, and for that the government has to put money into the budget for education. So that's the first thing. ஆனால் இதை விட ஃபேமஸான ஒரு குழந்தை கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்று இருக்குது. நான் அந்த வீடியோவும் ப்ளே பண்ணுறேன், அது அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணல. அந்த பையன் கேட்டிருப்பார், ஏஐ ரோபோட்டிக்ஸ்லாம் வந்துருச்சு, அப்போ நாளைக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், நீங்கள் அதுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்னு கேள்வி கேட்டிருப்பார். அதுக்கு தலைவர் போட்டார், ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பார், நீங்களே பார்த்துருங்க. அதை அது தமிழாக்கம் கூட பண்ண முடியாது, அவ்வளோ தூரம் காமெடியாக இருக்கும். AI and robotics are changing the future of work. So what changes you would like to say about India's educational system?
Well, you need to change more than just the education system. Okay, you need to change the way we think about production. We need to change the focus that we have, I believe, and focus much more on production and on manufacturing. Okay. அடுத்தது இந்த புது ட்ரெயினை அண்டர் த விஷனரி லீடர்ஷிப் ஆஃப் ஹானவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அண்டர்கோயிங் எ ஹிஸ்டாரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் மாடர்ன் ட்ரெயின்ஸ் என்ஹான்ஸ்டு சேஃப்டி சிஸ்டம்ஸ் லைக் கவச் பீப்புள் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ் சச் as அமிர்த பாரத் and வந்தே பாரத் services which are scripting a new chapter in India's development story. On behalf of the people of Tamil Nadu, heartfelt thanks to our Honorable Railway Minister Ashwini Vaishnav அவர்கள் for the new Amrit Bharat train services that further connect our state with the rest of India, including Kolkata Tambaram, Jalpaiguri Tiruchirappalli and New Jalpaiguri Nagarkoil. These additions to our rail network reflect the unwavering focus on improving comfort, connectivity and affordability while driving rapid infrastructure-led growth across the nation. அடுத்தது அந்த லிங்க்டின் ஆர்டிக்கல் பற்றி சொல்லிடுறேன். ஆர்டிக்கலோட தலைப்பு வந்து The 10-minute Biryani Race. Is Tamil Nadu's youth shaping their future or just delivering a parcel? முதல்ல அவர் எழுதுறாரு, ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கிறாரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. அதிகாரம் 40, கல்வி குறள் 400. ஸோ குறளோடு ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஒரு யூனிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸ்பீடு கூட நம்மளுக்கு வந்து படம் வேகமாக இருக்கணும், காஃபி வந்து சுட சுட கிடைக்கணும், பரோட்டா வந்து கடைக்கடன் திருப்பி போட்டு அதை வந்து சாப்பிட்ணும். இந்த மாதிரி ரொம்ப பரபரன்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ புதுசாக ஒரு இது வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் வரணும். அப்படி ஒருவேளை 10 நிமிஷத்தில் வரலைன்னா உடனே நம்ம வந்து ஜிபிஎஸ் செக் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கா, வந்துட்டு தான் இருக்கா வண்டியில், அப்படிலாம் படப்படன்னு ஆகிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பல நிறுவனங்கள் ஜெப்டோ, பிளிங்கிட்டு, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி நிறுவனம்லாம் வந்ததுக்கப்புறமா ரோடு எப்படி இருக்குன்னா ஏதோ வீடியோ கேம் மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த பசங்க நம்ம தம்பிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பைக்கில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஒரு செகண்ட் அந்த தம்பிகளை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் அதை பற்றி இருக்க போதுன்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிக்குன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து கிக் ஒர்க்கர்ஸ்னு ஒரு பேர் வருது. ஸோ இப்போ இந்த கிக் ஒர்க்கிங்கிறது வந்து பலதரப்பட்ட ஏகப்பட்ட ஆளுங்களை ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரதா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்குள்ளே கொண்டு வர்ற ஒன்றா, இல்லை வடை போச்சே அப்படின்னு வரப்போதா லாங் டேர்மில் அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறாரு. முதல்ல அதோட கெத்து சைடை பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொன்னால், முன்னாடிலாம் மாதிரி ஒரு சேலமில் இருந்தோ இல்லை திருநெல்வேலியிலேருந்தோ ஒருத்தர் வந்து பெரிய நகரத்துக்கு வராருன்னு சொன்னால் அவருக்கு வந்து சுதந்திரம் உடனே கிடைச்சிருது. அவங்க வந்து சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு 5G ஃபோன் இருக்கா, அவங்கக்கிட்ட ஒரு வண்டி இருக்குதா, நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உடனே வேலை எடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட முடியும். இது வந்து ஒரு கெத்து, ஒரு சுயமரியாதையும் இது கொடுத்துருக்கு, ஒரு டிக்னிட்டியும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பையன் அவங்க வீட்டில் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி பணம் கொடுக்கணும்னு சொன்னால் உடனே அவர் என்ன பண்ண முடியும்னா ஒரு 12 மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணி வேலை பண்ணி பணம் சம்பாதிச்சு அவங்களால உடனே பணத்தை அனுப்ப முடியும். நான் இன்டர்வியூ போகிறேன், ஒருத்தர்கிட்ட கெஞ்சுறேன், எனக்கு வந்து கேளுங்க, அவர் ஹெச்ஆர் வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வாங்க மாதிரி இந்த காமெடியே கிடையாது. நம்ம உழைக்க முடியும், உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுக்க முடியும். ஆனால் தமிழ் சினிமா ரசிகர் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், இன்டர்வெல்ல பொதுவாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் அயர்னி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடுகளில் கிச்சனில் ஒரு பைப் உடஞ்சிருச்சா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ளம்பர் கிடைக்க மாட்டார், ஆனால் 10 டெலிவரி பர்சன்ஸ் ஊரில் இருப்பாங்க. கேஸ் ஸ்டவ் ஒர்க் ஆகலையா, உங்களுக்கு வந்து டெலிவரி பர்சன்ஸ் கிடைப்பாங்க, ஆனால் அந்த உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் டெலிவரி ஒரு மசாலா தோசை கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் அந்த கேஸ் ஸ்டவை சரி பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். மூவ்மெண்ட்டுக்கும் ப்ராக்ரஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. மூவ்மெண்ட்னா நகருவோம், ஆனால் ப்ராக்ரஸ்னால் முன்னேறது. ஆனால் அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நம்மளோட இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ப்ரைம் ஏஜான 20களில் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாங்கன்னா, அந்த வெயிலில் ஓஎம்ஆரில் டி நகரில் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உலக ஃபேமஸான ஜிபிஎஸ் நேவிகேட்டரான ஆகலாம், வேறு என்ன பெருசாக ஆக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. நம்ம அப்பா காலங்கள்லாம் ஒரு 20 வயசு பையன் என்ன பண்ணுவார்னா, ஒரு பட்டறையில் போய் வேலைக்கு சேருவார், ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு சேருவார். முதல் 1 வருஷம் 2 வருஷம் பயங்கரமாக திட்டு வாங்கிடுவார், அவமானப்படுவார், கஷ்டப்பட்டு உழைப்பார். ஆனால் போக போக தொழில் கற்றுக்குவாங்க. ஒரு 5 வருஷத்துலலாம் அவங்க வந்து அந்த தொழிலில் நிபுணத்துவம் அடைஞ்சிருவாங்க. அப்போது அவங்களுடைய கஷ்டம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு நிபுணத்துவமாக வந்து முன்னேறி இருக்கும். ஆனால் இப்போ வந்து டெலிவரி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ஒரு நிபுணத்துவம் கிடைக்கும்? அப்படி ஏஜாகலாம் ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் உங்களுக்கு இதில் கிடைச்சிடாது அப்படிங்கிறாரு. நீங்கள் பாருங்கள், டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும்போது 21 வயசு பையனும் 45 வயசு ஆளும் ஒரே வேலையை பண்ணுறாங்க.
ஒரே சம்பளத்துக்கு பண்ணுறாங்க. என்ன ஒரே வித்தியாசம், 21 வயசு பையனுக்கு வந்து முட்டி வலி இருக்காது, அவரால் 3வது மாடி அப்பார்ட்மெண்ட்டை வந்து கடகடன் ஏறி போய் வேகமாக டெலிவரி பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கே ஒழிய மற்றபடி வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதனால் நான் உடனே இளைஞர்கள்லாம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து, அதாவது இந்த டெலிவரி ஜாப்லாம் விட்டுட்டு திரும்பி வேலையெல்லாம் இருங்கன்னு சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து எப்படி நான் அப்படி சொல்கிறதுங்கிறது எதுக்கு சமம்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் ஹீரோ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் சண்டை போகிறதுக்கு சமம். அப்படிலாம் நடக்கவே நடக்காது, அது லாஜிக்கல் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெலிவரி வேலையை வந்து நம்ம ஒரு பிரிட்ஜாக பயன்படுத்தணும், அது ஒரு பங்களான்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னால், இது ஒரு ஹைப்ரிட் ஹஸ்லாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு தம்பி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணி பணம் சம்பாதிச்சு அதை வச்சு பெட்ரோல் போடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருனா NSDCயோட சர்டிஃபைடு ட்ரைனிங் சென்டரில் ஒரு மொபைல் ரிப்பேர் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறாரு வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு மெத்தடு. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கிக் எக்கனாமி வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபியூயல் பண்ணுறதா தான் இருக்கணும். அப்போ உங்கள் ஸ்கில் பில்டிங்க்கு இது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கொடுக்குற நிறுவனங்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு தம்பி வந்து 1000 டெலிவரி பண்ணிட்டார், நல்ல ரேட்டிங்கோடு டெலிவரி பண்ணாருன்னு சொன்னால், அந்த நிறுவனங்களே அவருக்கு ஒரு ஸ்கில்லுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும். அப்போ என்னென்னா, இளைஞர்களோட ஸ்டாமினா ஃபுல்லாக நான் உரிகிறேங்கிறத தாண்டி அவங்களோட எதிர்காலத்துக்கு நான் வந்து உதவி பண்ணுறேங்கிற மாதிரி அது மாறும் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு 1000 டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஒரு இவி மெக்கானிக்ஸ் கோர்ஸு, ஒரு சோலார் மோட்டார் இன்ஸ்டலேஷன், சோலார் பேனல் இன்ஸ்டலேஷனுக்கான கோர்ஸு, இதுக்கு வந்து நான் சொல்லித்தரதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க முன் வரணும் அப்படிங்கிறார். தமிழ்நாடு எப்போவுமே அறிவுக்கும் உழைப்புக்கும் சேர்ந்து தான் நம்ம வந்து விளங்கியிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உழைப்பை வச்சு அவங்களோட அறிவை வந்து மேம்படுத்திக்கணும். 10 நிமிஷம் டெலிவரி இருக்கணும். அதே சமயத்தில் அந்த டெலிவரி பண்ணுற பசங்க அந்த 10 நிமிஷம் லூப்லேயே அவங்களோட அடுத்த 15 வருஷத்தை வந்து தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு. சொல்கிறது லைஃபுங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, அது வந்து 3 மணி நேர படம். அப்போ என்னென்னா, நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும், ஒரு செகண்ட் ஹாஃபுக்காக நல்ல ஸ்கிரிப்ட் அவர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து மளிகை சாமான டெலிவரி பண்ணுங்கள், அதே சமயத்தில் உங்களோட எதிர்காலத்தையும் சேர்த்து டெலிவரி பண்ணுங்கள். சினிமா டைலாக் மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம், ஆனால் அந்த வட்டம் எப்படி இருக்கணும்னா, முன்னோடி அந்த வட்டம் மேலே தான் போகணுமே ஒழிய டிராஃபிக்லேயே சுற்றிட்டு இருக்க வட்டமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன், அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு போங்க, கொஞ்சம் நடந்து போய் ஒரு சிலது உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, சிரிங்க. உள்ளுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் அண்ணாச்சி அப்படிங்கிறாரு. அப்புறம் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றாரு, இது வந்து பியூர்லி ஒரு ஒப்பீனியன் தான், என்னோடய அனுபவத்திலேருந்து. இது நான் யாரையும் குறிப்பிட்டோ எந்த நிறுவனத்தையோ எந்த நபரையோ குறிப்பிட்டு சொல்லலை, அதனால் வந்து யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், கரெக்டான டயத்துக்கு இவர் வந்து 3 பேரை வந்து அட்ரஸ் பண்ணிட்டார் இந்த ஆர்டிக்கலில். ஒன்று அந்த நிறுவனத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள் ஃபுல்லாக அப்படி உறிஞ்சிடாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் செலவாக கிடைக்கிது, அதே சமயத்தில் அவங்க எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பிளான் பண்ணி நான் நல்லாயிருக்கும்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸு. அந்த டெலிவரி பசங்களுக்கு ஒரு அட்வைஸ், இதை முழு நேர வேலையாக பணம் வருதுன்னு நினச்சி பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். செகண்ட் ஆஃப் நல்ல ஸ்கிரிப்ட் வேணும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பணத்தை வச்சு உங்கள் ஸ்கில்லை பில்டு பண்ணி ஒரு நல்ல நிபுணத்துவம் வர மாதிரி பார்த்துக்குவாங்க. நான் 10 வருஷம் கழிச்சு டெலிவரி பாயில் என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மதிக்க போகிறதில்ல, ஃப்ரெஷர் தான் மதிக்க போகிறோம். அப்போ பெருசாக ஜிபிஎஸ்ல வேணால் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, எனக்கு இந்த அட்ரஸ் தெரியும் தான் இருக்கும், அதனால் அப்படி கவனப்பட்டுறாதீங்கன்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ். 2வது 3வது ஆர்டர் பண்ணுறவங்களுக்குமே இப்படி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டே இருக்காதீங்கடா, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கெலாம் நடந்து போங்க, கொஞ்சம் வாக்கிங் பண்ணினா உடம்பு நல்லாயிருக்கும், அங்கே சுற்றி முற்றி ஆளுங்கள்கிட்ட பேசுங்கன்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ். ஸோ மற்றவங்க வந்து 3 அட்வைஸ் கொடுத்து ஒரு நல்ல ஆர்டிக்கல், சூப்பரான ஆர்டிக்கல், அது யங்ஸ்டர்ஸ்க்கு வேணுங்கிற மாதிரி சினிமாவோட லிங்க்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் இன்னொன்று இந்த சமயத்தில் கவனிச்சதை சொல்கிறேன். அரவிந்த்னு சொல்லிட்டு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்படி ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை வந்து பண்ணாங்களோ பஞ்சாபில், அந்த மாதிரி அடுத்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் மூலமாக வரப்போகுது. இது டீப் ஸ்டேட் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்மளோட அன்றாட தேவைகள், அட்லீஸ்ட் பர்டிகுலர்லி மெட்ரோவில் வந்து அன்றாட தேவைகள் இவங்களை நம்பி ரொம்ப இருக்குது. அப்போ இவங்க மத்தியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி ஒரு தப்பு பண்ணி இவங்க ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவாங்க, 100%னே சொல்லிட்டார் அவர். 100% இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பொதுமக்களுக்கெலாம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும், அவங்க கவர்மெண்ட் மேலே பயங்கர ஒரு வெறுப்பு வரும். அதனால் இது ஒரு பெரிய ஒரு கலகம் பண்ணுறதுக்கான வேலை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அரசாங்கம் வந்து லேபர் பாலிசியில் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான லேபர் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ரிஃபார்ம்ஸ், நிறையா விஷயங்கள் மாறிட்டே இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, இதை பற்றின ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான்.
அதனால் நீங்களும் வந்து இந்த ஆர்டிக்கல் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடே. உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். எனக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து இதில் என்ன பிடிச்சிருந்துச்சு, இன்னையோட எபிசோடில் நீங்கள் எதை ரசிச்சிங்க, இல்லை உங்களுடைய இன்சைட்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது நாங்களும் தெரிஞ்சுப்போம். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.